எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தேவன் பைபிள் காலேஜ் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? என்ன காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டோம்? இதை குறித்து நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். பழைய வீடியோக்களும் நம்ம இணைஞ்சு கொஞ்சம் பேசுவோம். எதற்காகனா இந்த வீடியோ நான் தனியாக பதிவிடுறேன்னா, நம்முடைய சேனலானது முழுக்க முழுக்க தேவனை அறிகிற அறிவிலும் வளர்ந்தது. நார்மலாக நம்ம பேசக்கூடிய மாதிரி சாதாரண ஜனங்கள் பேசக்கூடிய மாதிரியே நம்மளும் பேசலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் என்ன பேச வரேங்கிறது புரியும். இந்த தேவன் பைபிள் காலேஜுன்னு நம்ம ஆரம்பிச்சது முழுக்க ஒரு ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ்னால் நான் டெய்லி ஒவ்வொரு வேதாகம பாடம், நான் என்னுடைய வேதாகம கல்லூரியில் நான் படித்த அந்த பாடங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பிரித்து அதனோட தலைப்பு, அதற்கு கீழே வசனங்கள், அதற்கு கீழே தலைப்பு. இப்போது உதாரணத்துக்குன்னா நான் ஆரம்பத்திலே இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் பிரித்து பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம்னு சொல்லி அதை தனித்தனியாக பிரிச்சிருப்பேன். அப்புறம் அது 39 புத்தகங்களையும் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம், இப்படி நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கி காட்டியிருப்பேன். புதிய ஏற்பாடு புஸ்தகங்களையும் அதே போல் நம்ம சரித்திர புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம்னு சொல்லி நம்ம பிரித்து அந்த 27 புஸ்தகங்களும் அந்த 27க்கும் அந்த 39க்கும் இடையில் இருக்கிற அந்த நம்பருக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நான் சொல்லியிருக்கேன். ஏன் உங்ககிட்ட நான் இவ்வளோ தெளிவாக நான் ஒரு வீடியோவை நான் போடுறேன், ஆனால் என்னோடய வார்த்தைகள் உங்களுக்கு கிளியராக இல்லை. நீங்கள் பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள விளக்கங்களும் தெளிவாக தெரியும். நான் வசனங்கள் மூலியமாகவும் உங்களோட நான் பேசியிருப்பேன். அதில் நான் டிஸ்பிளேவும் பண்ணியிருப்பேன். எனக்கு எடிட்டிங் அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி உங்களுக்காக நான் இதை ஏற்பாடு பண்ணி என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுது. இப்போ ஒரு ஆரம்ப கிறிஸ்தவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, கிறிஸ்தவர்கள்னா யாருன்னு தெரியாது, மொத்தத்தில் இந்த புக்குன்னா எப்படி பிரித்து படிக்கணுங்கிறது கூட அது யாருக்கும் தெரியாது. என்னோடய ஆரம்ப வீடியோவில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களை நான் பிரித்து ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும், இந்த புஸ்தகம் சரித்திர புஸ்தகம், இந்த புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விவரமாக விளக்கல்ட்டாலும் நம்ம அடுத்தடுத்த படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோ கிறிஸ்தவனோட வாழ்க்கைனா என்ன, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம முதல் படியாக நம்ம சொல்லியிருக்கோம். எப்போவுமே நம்ம படிகளை எண்ணும்போது முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி நம்ம எண்ணுவோம். அப்படி தான் நம்ம வரிசையாக போகணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படை விஷயங்களை நீங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், வேத அறிஞர்களாக இருக்கலாம், இல்லை வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, நம்ம வேத வசனங்களின் படி சொல்லிக் கொடுக்கும்போது அதில் தவறுகள் இருந்தால் நம்ம திருத்திக் கொள்வோம், சரியானதாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அதை தான் சொல்லுவார், நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், கெட்டவைகளை எல்லாத்தையும் சோதித்து ஆராய்ங்க, ஆனால் அதில் நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், மிச்சம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு தேவைக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, இப்படி நம்ம ஒரு வசனங்கள் மூலிமா நம்ம தெளிவுபடுத்தி பேசியிருந்தாலும் அநேக ஜனங்கள் மத்தியில் இது போய் சேரவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை இல்லையா, அது உங்களுக்கு புரியலை. இன்னொரு விஷயம், நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்ததும் பல பேருக்கு புரியலை. இன்னொரு தடவை கூட நான் இந்த வீடியோ கூட நான் பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு இது வீடியோவை பொறுமையாக கேளுங்க. உங்கள் வசன ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். எந்தவித கடிந்து கொள்ளுதல் இல்லை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்ன, காலையில் எழுந்திருக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், நம்ம நீட்டாகிறோம். அதுபோல தான் வேத வசனங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம வளருவதற்கு இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி தான். எப்படி உங்கள் தாய் தகப்பன் பல்லு வளர்க்குனா தான் வாய் சுத்தமாக இருக்கும், நீங்கள் குளித்தா தான் சுத்தபத்தமாக நீட்டாக வெளியே போகும்போது உங்களை 4 பேர் பார்த்து நல்லா நீட்டாக இருக்கான் பந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்த உங்கள் தாய் தகப்பன் உங்கள் கூட இருந்தவங்களை வழிநடத்தின போது இந்த ஆய்வுக்குரிய தகப்பனாக இருந்தவங்களை வழிநடத்தக்கூடியது யாராக இருப்பாங்க, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ அவர் யார் மூலியமாக செயல்படுறாரு,
எங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக இல்லை ஏதோ ஒரு சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு வெளிப்பட்டு சொல்ல முன் வர கருத்துக்களை நீங்கள் காது உள்ளவன் கேட்க கடவுள்னு ஆண்டவர் அடிக்கடி வேத வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லுவார். அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உள்ள பொறுமை இல்லை, அதை கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு மன அமைதி இல்லை, நேரம் இல்லை. இதை தான் நீங்கள் சாப்பிட்டு சொல்கிறீங்க. எந்த வசனமாக இருந்தாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அதை கேட்டு ஆராய்ந்து கொண்டு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். என்னோட வாழ்க்கையில் நான் அன்னைக்கு கீழ்ப்படிந்த ஒரு கீழ்ப்படுதல்னா இன்னைக்கு நான் ஆவிக்குரிய ரீதியில் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். ஒரு சாதாரண மனுஷங்களுக்குள்ள பேச இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் கூட நான் விளக்கப்படுத்தினா பேச தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிசாசானவன் சோதிக்க வரும்போது ஆண்டவர் இடத்துல இந்த மத்திய 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் அவன் சோதனைக்காரன் ஆண்டவரை சோதிக்கிறதற்காக வரும்போது அங்கே சில கேள்விகளை கேட்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் வசனத்தை பயன்படுத்தும் போது அவனும் வசனத்துக்கு, ஏன்னா பிசாசுக்கும் வசனம் தெரியும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் ஞானஸ்தானம் விட்டேன் அப்படி இப்படி நீங்கள் என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசிரியராகவும் இருக்க வேண்டும், மாணவர்களாகவும் இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், கற்றுக் கொடுக்கும்போது ஆசிரியர்களாக இருங்க, கேள்வி கேட்கும்போது மாணவர்களாக இருங்க. பாடம் முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்கிற அந்த மாணவர்களுக்குள்ளே உங்களுக்கு பாடம் புரிஞ்சுதா, உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களிடம் இருந்து ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தான் நாங்கள் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நான் இப்போ 20 வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் 3 வீடியோ மட்டும்தான் 100 வியூஸ் போயிருக்கு. மற்ற வீடியோங்கள் எல்லாமே 12, 10. ஏன்னா அதனோட கான்செப்ட் நான் உண்மையிலே சொல்கிறது, எனக்கு எடிட்டிங் தெரியாது. என்னால் என்ன முடியுதோ அதை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரேன். அப்போ அதை நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் புரியும்படியாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த வசனங்களை நீங்கள் பொறுப்பெடுக்கும்போது உங்களுக்கு அழகாக உங்களுக்கு அதில் உள்ள சத்தியங்கள் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு இதை கடையில் விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மூலயமா வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும். இது யாருக்காக இந்த பதிவுனா, தேவனை ஆர்வத்தோடு தேர்கிட தேவனுடைய வார்த்தையை ஆழமாக கற்றுக்கொள்ள விரும்புகிற அடித்தட்டிலிருந்து மேலே வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காகவும் தொடங்கப்பட்ட சேனல் தான் இந்த தேவன் பைபிள் காலேஜ். இது முழுக்க நம்ம சர்டிஃபிகேட்டு எதுவுமே கிடையாது. நம்ம முழுக்க ஆண்டவரை பற்றி பேச போகிறோம். வசனங்களை வச்சு வெளியில், அதாவது உலக பிரகாரமான காரியங்கள் இல்லாமல், உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம சேர்க்காம ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஆனாலும் வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம பேச மாட்டோம். முழுக்க நம்ம வேதத்தை இணைச்சி தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் என் வாழ்க்கையே மாற்றினது இந்த வசனங்கள் தான். இந்த சாட்சியை நான் சொல்லணும்னா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இப்போவும் என்னோடய குடும்பத்தில் எல்லோரும் இந்து தான். ஆனால் நான் ரசிக்கப்பட்ட விதம் புரியுது. நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டு இருந்தபோது ஒரு 8 மணி இருக்கும். ஒரு மனுஷன் என்கிட்ட வசனத்தை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அது பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அப்போ அன்னைக்கு அந்த வசனத்தில் எழுதின எரேமியா 33:3 அந்த வசனத்தை நான் வாசித்து அதுக்கு அடுத்த நாளே நான் ரசிக்கப்பட்டேன், ஒப்பு கொடுத்தேன். எனக்கே தெரியல, அது வரைக்கும் ஒரு நாத்திகவாதி மாதிரி எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன். பிறகு அப்படியே பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பைபிள் ஒரு லைன் படித்தாலும் அப்படியே தலை சுற்றி அப்படியே மயங்கி உறக்கம் வந்துடும், உறங்கிடுவேன். ஜெபம் பண்ண வராது. அதுக்கு பைய தான் ஏறி வந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பைபிள் காலேஜில் இலவசமாக படிக்க சான்ஸ் கிடச்சிது. போனேன். நான் உண்மையிலே சொல்லுவேன், ஞானஸ்தானம் எடுக்கல, ரசிக்க மட்டும்தான் போயிட்டேன். எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு அந்த வார்த்தைக்கு நான் தலை குனிஞ்சதுனால அந்த நோட்டில் நான் ஒவ்வொரு நாள் பைபிள் காலேஜ் நான் எடுத்து எழுதும்போது என்னுடைய வார்த்தைகள் எப்படின்னா, நான் ஸ்பீடாக எழுதுனா எனக்கு அந்த அழகான வார்த்தைகள் வராது. அதாவது எல்லாருமே ஸ்பீடாக எழுதுனா அந்த கோழிக்கிண்ண மாதிரி எழுதுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி எழுதுனேன்னா நீட்டாக எழுதுனேன். ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ ஸ்பீடாக எழுதுனாலும் நான் நீட்டாக எழுதுனேன். ஆனால் இப்போ நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், கோழிக்கிண்ண மாதிரி தான் இருக்கும். அப்போது ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாருன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அன்னைக்கிலேருந்து ஒரு கிளாஸ் விடாமல் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ண வச்சார். எல்லோரும் ஊழியத்துக்கு போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, வரதுக்கு லேட்டாச்சு. ஆனால் நான் எங்கே போனாலும் அவனுடைய வார்த்தையை எளிமையாக கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் படிச்சுட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்தேன்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். இப்படி பல காரியங்கள நல்ல வசனங்கள கற்றுக்கொண்ட பிறகு தான் என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். இன்னைக்கும் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் முடிச்சு 7, 8 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கும் நான் வேதத்த தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு காலம் நான் வேதத்த வந்து இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்லி அவரோட அந்த வசனங்கள், அந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நான் வந்து ரொம்ப ஆர்வமா கவனிச்சு அந்த நோட்ஸ்கள்லாம் எடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வேத வசனத்துல பயங்கர ஆர்வம். உண்மையில நான் கற்றுக்கொள்வதற்காக தான் அன்னைக்கு கீழ்ப்படிந்தேன். ஏசப்பாவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் எடுத்த ஒரு முயற்சி தான் இன்னைக்கு என்னை இந்த அளவுக்கு நானே ஏன் நான் கற்றுக்கொண்டத ஒரு ஊழியமா நான் ஏன் ஒரு சேனலை நான் தொடங்கி செய்யக்கூடாதுன்றதுக்காக என்னோட அர்ப்பணிப்போடு நான் செய்கிறேன். ஆண்டவரோட வார்த்தையோட நான் ஜெபம் பண்ணி இந்த தேவன் பைபிள் காலேஜ் யூடியூப் சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வேத வசனங்களை தியானித்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நான் பேசுவேன். கண்டிப்பாக நம்ம அதுக்காக உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கமும் இந்த இடத்துல நான் ஒரு சிறிய வசனங்களை குறித்து நம்ம பார்த்துருவோம். என்னடா அதிகமாக தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறோம்னா, நாம் என்ன தேவையோ எதுக்காக உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வசனங்கள் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸும் சரி, இமேஜ் எடிட் பண்ணவும் சரி, கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. என்னால் அது வந்து ஒரு சரியான ஷெடியூல் இல்லை. அதற்கான ஒரு எடிட்டிங்கில் ஏன்னா எல்லாமே மொபைல்லையே செய்கிறதுனால என்னால் அதை சரியாக செய்ய முடியல. ஆனால் பேசுகிற அத்தனையுமே உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வசன நோட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதை அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோட்ஸையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வசனங்களை தியானித்து பாருங்கள். உங்களுக்கே அவ்வளோ எளிமையாக புரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் வேதாகம கல்லூரியானது நடைபெறும். வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். எடிட் பண்ணி போட மொபைல்லே எடிட் பண்ணுறதுனால ஒரு நாள் மதியத்துக்கு மேலே ஆயிடுது. நம்ம காலையில் எழுந்து நம்ம எடிட் பண்ண ஆரம்பித்தா ஒவ்வொரு இந்த வேலைகளுக்கு மத்தியில் இதை எடிட் பண்ணி போடுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால ரொம்ப நேரம் எடுக்குது. ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணி இந்த இதில் வீடியோ போடுறேன். அதையும் நிறைய ஜனங்கள் பார்க்குறாங்க, ஆதரிக்கிறாங்க. உண்மையில நான் அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஆனால் வீடியோ யாருமே முழுமையாகவே பார்க்கல. 30 செகண்டு 1 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ கூட போகவே இல்லை. அதில் ஒன்றும் தேவையில்லாத ஒரு விளக்கங்கள்லாம் இல்லை. உண்மையில சொல்லப்போனால் வேத வசனங்களை வச்சு நம்ம ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பின் பாகம் 1, 2, 3ன்னு போட்டிருக்கோம். அடுத்து தேவதூதர்கள்னால் யாருன்னு சொல்லி பாகம், தேவதூதர்களின் அதிர்ஷ்டம், உண்மைகள், மனிதனுக்கும் தேவதூதருக்கும் இடையே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், இப்படி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, இயேசுவின் பிறப்பின் ரகசியம், இப்படி ஒரு நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம். தமிழ் பைபிள் உருவான வரலாறு, இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை நம்ம போட்டு அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸு நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து எப்படி பேசியிருப்பேன்னா இதே போல் தான். இப்படி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல அதே போல் தான் நான் பேசியிருப்பேன். இந்த மற்ற வீடியோக்களை போல் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு இந்த பக்கம் கேள்விகளை வச்சு அந்த பக்கம் வணக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அந்த மாதிரிலாம் பேச வரல. எனக்கு ஆண்டவர் தனித்துவமாக என்ன கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன். எனக்கு உங்களோட ஆதரவு இன்னும் அதிகமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த தேவன் பைபிள் காலேஜ் ஆனது முன்னேற்றி நம்ம கொண்டு போகிறோம். இன்னும் அதிகமாக வளரணும். ஒரு சிறிய வசன விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ இன்னைக்கு சமீபத்தில் இந்த ஒரு மனிதர் ஆலயத்தில் இருந்து திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போது எதனால எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த மனிதர் சொன்னார், திருவிருந்து வந்து பரிசுத்தமாக எடுக்கணும், அப்படி இருந்தால் தான் எடுக்கணும், பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு பாவத்திலேருந்து மீண்டு ஆண்டவர் இயேசு நாமத்தில் என்ன பவுல் சொல்கிறாரு, தண்ணியில் முங்கி எந்திக்கும் போது இயேசுவோட சிலுவையில் மறித்து நீங்கள் உயிர்த்தெழுதுங்க. இயேசுவோட உயிர்த்தெழுதலை நீங்கள் வந்து ரெண்டையும் இணைச்சி பேசுவார். இப்போ அந்த டைமில் என்ன சொல்லுவார்னா, ஞானஸ்தானம் எடுக்கதும் இயேசுவோட உயிர்த்தெழுதலும் இப்போதைய பழைய மனுஷன் புதிய மனுஷனாக ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் பவுல் விளக்கி சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, அது நடந்துருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா பொய் சொல்லியிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் திருவிருந்து இப்படி செஞ்சால் எடுக்கணும். ஏன்னா இது நான் ஊழியத்துலேயும் கூட ஒரு சில பெண்களும் எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ இதை குறித்து நான் வேதத்தில் தியானிக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம்படி
நம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம பரிசுத்தமாக வாழணும். உண்மையில இன்னும் வரைக்கும் ஒரு முழு பரிசுத்தமான இந்த உலகத்தில் இயேசுவை தவிர யாரும் இல்லை. யாரும் சொல்லவும் முடியாது. நம்ம முழு பரிசுத்தம் இன்னும் ஆகலை. இரண்டாம் வருகையில் தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம முழு பரிசுத்தமாகும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் நீக்கி நம்மளை விடுதலை இருக்கிறார். நீ என்ன போய் அதுக்காண்டி எல்லா நாளும் இருக்க முடியாது. நம்ம அதை விளக்குறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நீதிபதி, ஒரு வக்கீல், ஒரு திருடன், ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரை வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். இந்த நீதிபதி இருக்காரு. அந்த திருடனை கொண்டு வராங்க. அவன் ஃபஸ்ட்டு சின்ன திருடு தான் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அவனுக்காக இந்த வக்கீல் வழக்காடி அவனை ஜாமீன் வாங்கி கொடுத்துருந்தாரு, விடுதலை ஆக்கி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் அப்படியே பண்ணி அப்படியே பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் இவன் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு மனிதனை கொலை பண்ணிட்டு வந்துட்டான். அப்போ அந்த டைமில் பெரிய குற்றம் பண்ணோடனே இப்போ இவன் நம்மளை காப்பாற்ற வக்கீல் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு பார்த்தா அந்த இவனுக்காக வழக்காடின வக்கீல் அங்கே இல்லை. அங்கே பார்த்தா அவர் நீதிபதியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரா, நேற்று வரைக்கும் நான் உனக்காக வழக்காடினேன், இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எங்கே, நீதியை மட்டும்தான் நான் பிரகடனப்படுறேன், அந்த இடத்துல நான் இருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா அந்த கடைசி நாள் நியாயத்திற்கு அதை குறிக்குது. அப்போது அது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, ஒரு வக்கீல் மாதிரி நமக்கு ஏதாவது இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் ஆட்டுக்குட்டியாக நியாயந்திருக்க போது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். யார் நியாயத்திற்புக்கு பண்ணுறான்னு நமக்கு நல்லாவே தெரியும். இயேசுவானவர் தான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது இயேசுவானவர் தான் குறிக்குது. ஆட்டுக்குட்டின்னு சொன்னாலே இயேசுவானவர் அடிக்கப்பட்டு சொல்லப்படக்கூடிய அத்தனை ஆட்டுக்குட்டின்னு மாறுகிற வார்த்தையெல்லாம் இயேசுவானவர் தான் குறிக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பல ரகசியங்கள் இருக்குது. நம்ம அதையும் ஒரு காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம அதனால் நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு நாள் திருடனை போல நான் வருவேன் என்று சொன்னார். விழிப்போடு இருங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கெத்செமனே தோட்டத்திலே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், விழிப்போடு இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில பேர் இந்த ஜெபத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, கூரை வீடு அஸ்திபாரம் வீடுன்னு சொல்கிறாங்க. ஆஹா, கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஆண்டவர் 2ஆம் வருகை பொறுத்து எச்சரிக்கையோடு சொல்லிக் கொடுக்குறாரு. என்னன்னா, இரவில் திருடனை போல வருவது போல வருவேங்கிறாரு. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தான் திருட ஆட்டையை போட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எப்படி மொழிப்போடு இருக்கும்போது திருட எப்படி வருவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் தெளிவாக கேட்டுக்கோங்க, நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். அதனால் இந்த மாதிரி மனிதர்கள் பேசுவதை குறித்து கலக்க முடியாது. நல்ல ஒரு தேவ ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்பதில் தப்பே இல்லை. அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் இருந்து ஆலோசனை கேட்பது தப்பு. உங்கள் சபையை விட்டு விளக்குகிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களை நீங்கள் தள்ளி வச்சுருங்க. உங்கள் சபையை விட்டு பிரிக்கிறவர்களாகவோ, இல்லை உங்கள் சபையை குற்றம் வருகிறார்களோ, இல்லை நீங்களே உங்கள் சபையை பற்றி குற்றம் சொன்னாலே உங்களுக்கு இணங்கி போகிற அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அவரோட வார்த்தையை கேட்டுட்டு சரின்னு சொல்லி விட்டு அவங்களை விட்டு விளையாடு. இப்போ உங்களோட மனசில் தோன்றுங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறார். அதனால தான் நமக்கு காலைதோறும் புதிய கிருபை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு கிருபை யாரு? இயேசுவானவர். அதான் எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இனி வருகிற காலங்களில் இந்த தேவன் பைபிள் காலேஜ் சொன்னது இன்னும் அதிகமான நல்ல வீடியோக்களும் போட நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் எனக்கு அந்த கான்செப்டு தெரியல. ஏன்னா எழுதி வச்சுருக்க நோட்ஸ் ஒரு தலைப்பு கிடையாது. நம்ம ஒரு தலைப்புக்கு பின்னாடி வேறு தலைப்பு வரும், ஆனால் அதோட ஜாயிண்ட் ஆகி வரும். எப்படின்னா, தேவன் யாருன்னு சொல்லி வந்ததுன்னா அடுத்து நம்ம போகக்கூடிய காரியங்கள் அவங்க தேவதூதர்களாக இருக்கலாம், அந்த மனுஷனை பற்றி வரலாம். ஆனால் அது எல்லாமே தேவனோட இணைஞ்சு தான் வரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒரு பக்கத்தை எழுதி ஒரு கான்செப்டை வச்சு ஒரு பக்கம் நான் முடிச்சிருக்கேன்னா அது வேறு தலைப்புகள் வரும். அதனால் நீங்கள் கூர்மையாக அந்த வீடியோவை கவனிச்சா தான் முடியும். இப்போ அந்த வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னா,
தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இருக்கும். தேவதூதர்கள் வச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்துச்சு. தேவதூதர்கள் யார்? மனிதருக்கும் தேவதற்கும் இடையில் என்ன என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? அடுத்து தேவதூதர்களிலிருந்து பிசாசு எப்படி உருவானான்? அப்படிங்கும்போது ஒரு தேவதூதர்ங்கிற இடத்துக்குள்ளேயே 3 பேர் வராங்க. அப்போ 3 பேர் வரும்போது நான் பிரித்து நான் பேசணுன்னா உங்களுக்கு வந்து குழம்பிடும். நான் வரிசையாக நான் பேசிட்டு வந்தால் தான் அந்த லைன் வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியும். இப்போ ஃபஸ்ட்டு தேவதூதர்கள்னால் யார்? அந்த தேவதூதர்களில் வந்து பிசாசு எப்படி உருவானான்? அந்த தேவதூதர்கள் மனுஷனுக்கும் ஆண்டவர், அதாவது தேவதூதர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? மனுஷனுக்கு நாம் என்ன செய்யணும்? இப்போ அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவானது நான் வந்து மற்ற வீடியோக்கள் மாதிரி இந்த ஒரே வார்த்தையை வச்சு பல வசனங்களை எடுத்து பேச முடியாது. ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அது எப்படி வருது, அதாவது வசனங்கள் மூலிமா நம்ம பேசும்போது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத செய்தி மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் என்னோடய வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறது தான், எனக்கு அன்பானவர்கள். அதுக்கப்புறம் நான் முடிவுரைக்கு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு சொல்லி இடையில அந்த தலைப்புகளை சொல்லி, வசனங்களை சொல்லி, அதற்கான விளக்கங்களை சொல்லி நம்ம முடிச்சிருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னோடய வீடியோவோட கான்செப்ட் என்னென்னு. அதாவது அதில் தமிழ் பைபிள் உருவான வரலாறு, அதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம அவங்க மற்ற வீடியோக்கள் என்ன சொல்லுவாங்க, இது வந்து அங்கே எழுதுனாங்க, இது வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது, இந்த மனிதர்களால் எழுதப்பட்டது. ஆனால் நாம் கொண்டு வந்தது எப்படின்னா வேத வசனங்களின் மூலிமா தான் அந்த தமிழ் பைபிள் எப்படி உருவானுச்சு, அதற்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, எழுதுனதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம், நமக்கு எவ்வளோ எழுதப்பட்டது, எந்த மொழியில் எழுதப்பட்டது, நமக்கு எந்த மொழியில் கிடைத்தது, வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க மற்ற வீடியோக்கள் பேசுகிறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க வேத வசனங்களையும் ஒரே தலைப்பு, இல்லை ஒரே கான்செப்ட்டு, பல தலைப்புகள். அதனால தான் வீடியோ வந்து பகுதி 1, 2, 3 என்று முடிவுரை, இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அதன் மூலிமா உங்களோட வேத வசனங்கள், கேள்விகள், ஆனால் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. நான் அது இந்த வீடியோவில் பதிவிட்றேன். தேவனுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள், இந்த தேவனை குறித்து அவதூறு பரப்புவது, அவதூறாக பேசுவது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அது மாதிரி கேள்வி கேட்குறவங்க பேரில் வந்து பிரச்சனைகளோ பண்ணவோ இதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லிட்டோம், தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. நீங்கள் யாராக வேணால் இருக்கணும், ஆனால் உண்மையாக நம்ம வந்து வசனத்தின் மூலிமா தான் சொல்லிக் கொடுக்கணும். அதில் தவறு இருந்ததுன்னா திருத்திக்கொள்ளணும். அதுதான் கான்செப்ட். இப்போ என்னுடைய வீடியோ எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோவுக்கு என்ன பதில் கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த இடத்துக்கு வந்தால் முழுமையான பதில் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னோடய வேத வசன விளக்கங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது, மற்றவங்களை போல் இருக்காது. மற்ற நபர்கள் பேசுகிறதாகட்டும், ஒரு செய்தியாகட்டும், ஒரு வார்த்தையை வச்சு பல வசனங்களை கொண்டு பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. இது ஒரு டைப்பு. 2வது டைப்பு பாவம்னு சொல்லி அந்த பாவத்துக்குரிய வசனங்களோடு சொல்லி பாவம்னா என்ன, பாவத்தின் விளக்கம் என்ன, அப்படி கொண்டு போவாங்க. 3வது ஒரு டைப்பு வசனத்தை மட்டும் சொல்லி விளக்கத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதை சுற்றி வேறு இடத்துக்கு போய் கடைசியில் வேறு எங்கேயோ போய் முடித்து லாஸ்ட்டில் அதோட வந்து நினச்சிடுவாங்க. ஆனால் நம்மளோட இது என்னன்னா, இப்போ நான் தமிழ் பைபிளில் அந்த தேவதூதர்கள் பற்றி சொன்னேன். தேவதூதர்கள் யார், தேவதூதன் எப்படி பிசாசு வருவானா, அடுத்து தேவனிடம் அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்து என்னென்ன வேலை செய்கிறார்கள், மனிதன் தேவதூதர்களுக்கு முன்னாடி தேவதூதர்கள் வந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு நம்ம அவர்கள் செய்கிறது முடியாது, நம்ம அவங்ககிட்ட என்ன மாதிரியான கற்றுக்கொள்ளணும், நம்மளோட வாழ்க்கையில தேவன் நமக்கு எப்படிலாம் இடைப்படுவார், நம்மளோட வாழ்க்கையில் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு டைப்பு வீடியோ. 4வது இது வரைக்கும் போடுறவங்க ரொம்ப 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 கம்மி. போடுறதுன்னா ஒரே ஒரு நபர் தான்.
ஒரே ஒரு நம்பர்னு சொல்ல முடியாது. எனக்கு சரியாக இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வருங்காலத்தில் நம்ம இதே வீடியோ நம்ம போட முடியாது. நான் எழுதி வச்சுருக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் மட்டும்தான். அதனால் நம்ம பார்த்துக்கிடுவோம். தொடர்ந்து வீடியோக்களை போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கான்செப்ட் எப்படி, இந்த வீடியோ எப்படி நடக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோ கிளிக் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பி கேட்குறதுனால உங்களுக்கு அப்படின்னா தான் இந்த வீடியோவோட பேக்ரவுண்டு போகும். இயேசுவின் நாமத்திலே